ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கா வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது Yeah, ஒரு yeah, சின்னதாக ஒரு ரிவைஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். yeah. ஸோ Okay, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கிளாஸ்னா எதுக்குன்னா அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் கிளாஸ்ல வந்து நம்மளால என்னென்ன ஸ்டோர் பண்ண முடியும்னா வேரியபிள்ஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம ஆஹ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே லெட்டு வேர் கான்ஸ் அது யூஸ் பண்ணி லைக் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அரேன்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அந்த அரேல வந்து நம்ம மல்டிபிள் டேட்டா வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ கிளாஸ்ல வந்து என்னன்னா அந்த மாதிரி வேரியபிள்ஸ் அரே ஃபங்க்ஷன் அது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஒரு லைக் ஒரு கம்பைன் பண்ணி ஒண்ணா ஆக்கி நம்ம அதை வந்து நம்ம ஒரு டேட்டாவா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுல வந்து டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும் இந்த ஒரு கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இனிமேல் ரியல் வேர்ல்டோட கம்பேர் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கலாம், லைக் ப்ளூ பிரிண்டோ இல்லை டெம்ப்ளேட்டோ ஆர்எல்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும், ஆர்எல்ஸ் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. லைக் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுமே நார்மலாக இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் இன்டர்வியூவோ ஆர்எல்ஸ் வேற எங்கேயாச்சும் யார் கிளாஸ்னா என்னன்னு okay, கேட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து கார் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னா காரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். அதில் வந்து என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அந்த வீல், இன்ஜினு, கலரு, மாடல், டேட்டா அது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருந்தேன். லைக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இங்கே எல்லாமே டேட்டா தானே, அந்த ஒரு வேரியபிள் தானே. ஸோ யூஸ்வலாக வேரியபிளில் சம்திங் ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுன்றனால இப்போ வீல்ஸ் அப்படின்னா அதில் வந்து 4 வீல்ஸ், இன்ஜினில் வந்து அந்த இன்ஜின் நேமு, கலர், மாடல் அதெல்லாமே வரும். பிஹேவியரில் வந்து அது என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே பிஹேவியர் சொல்லும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து எந்த ஒரு கான்செப்ட் கீழே வரும்னா ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய லாங்குவேஜ்ல இருக்கு, லைக் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு, ஜாவால இருக்கு, பைத்தான்ல இருக்கு, சி பிளஸ் பிளஸ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் நார்மலாக ப்ரோக்ராமில் வந்து வெறும் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு நம்ம கோட் எழுதாமல் இந்த மாதிரி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சு எழுதும் போது நம்ம அந்த கோடை வந்து லைக் ஒரு குரூப் பண்ணுறோம், லைக் டுகெதராக வந்து லைக் அந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு குரூப் பண்ணி இது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பண்ணுவோம். லைக் இப்போ நார்மலாக வெளியே வந்து வேரியபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல வேணால் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஒரு சம்டைம்ஸ் நம்ம எழுதிருப்போம் இந்த வேரியபிளுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து ரிலேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு சில நமக்கு தெரியும்ல நம்ம எழுதும் போதே. சில வேரியபிளுக்கும் சில ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனே இருக்காது. ஸோ அப்படின்றப்போ லைக் ஒரு நம்ம குரூப் பண்ணுறோம், லைக் ஒரு வேரியபிள்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை குரூப் பண்ணி ஸோ இந்த வேரியபிள்ஸ்க்கு லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேரியபிள்ஸ் வச்சு சில ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு குரூப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அது எப்படி நம்ம குரூப் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே நம்ம லேட்டராக பார்ப்போம். லைக் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ரியல் வேர்ல்டில் நம்ம எப்படி ஒரு கார் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேயுமே வந்து நிறைய விஷயத்தை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணி அதில் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம குரூப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து லைக் ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட் வரும்போது அது நமக்கு அந்த டேட்டா ஹேண்ட்லிங், அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த கோட் ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து 4 பிரின்சிபல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் ரொம்ப இன்டெப்த்தாக போயிடும், அதுக்கு மட்டுமே ஒரு 2 வீக் போகிற மாதிரி இருக்கும். லைக் அது என்ன கான்செப்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு போகும்போது இன்டெப்த்தாக போகும். ஸோ அதில் வந்து பேசிக்காக வந்து கிளாஸ் அண்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் ஒரு 4 பிரின்சிபல் இருக்குது, லைக் என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷனு, இன்ஹெரிட்டன்ஸு, பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம லேட்டராக ஏதாச்சும் ஒரு இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வருதுன்னா நான் அப்பயே கூட நான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட சொல்லிடுவேன். இல்லை நீங்கள் சைடில் வந்து நீங்களாவே செல்ஃபாக வந்து அது என்னன்னு சொல்லிட்டு லைக் ஒரு கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது okay, இதெல்லாம் வந்து ஐ திங்க் இந்த கான்செப்ட் வந்து 4 கான்செப்ட் தெரிஞ்சாதான் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பேசிக்காக தெரிஞ்சா போதும், அது வந்து ஆப்ஜெக்ட் மெயினாக தெரிஞ்சா போதும். ஏன்னா லைக் இப்போ அரேல வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தால ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து போட்டுட்டு அதில் வந்து டேட்டா இல்லாமல் போட்டு நம்ம அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா. yeah, அது yeah, மாதிரி yeah. ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த கர்லி பிரேசஸ் போட்டுட்டு அந்த கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு இருக்கலாம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே ஒரு இடத்துல Yeah, கூட கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இந்த yeah, மாதிரி yeah. இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சாலே இப்போதைக்கு வரும். ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே வெப் டெவலப்மெண்ட்ல வந்து அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணலாம்.
ஸோ இருந்தாலுமே நான் நார்மலாக சொல்கிறேன் இப்போ கிளாஸ்ன்றது தெரிஞ்சிருமான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. ஏன்னா நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் தான் அங்கங்கே யூஸ் பண்ணுவோமே தவிர கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி இல்லை இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. பட் இருந்தாலுமே இப்போ நான் நினச்சேன்னா டேரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆப்ஜெக்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இந்த மாதிரி இது கீ வேல்யூ பேரில் இருக்கும். ஏன்னா அரேயில் நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டா இருந்துச்சோ அந்த மாதிரி நான் டேரெக்டாக கூட சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் இது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸை இந்த மாதிரி தான் வந்து ஒரு நியூ கார் அந்த மாதிரியோ சம்திங் இதோ போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள், இந்த ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை வச்சு அந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டா அந்த மாதிரிலாம் டேட்டா பாஸ் பண்ணுறது, டேட்டா பிரிண்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டால் சில கேசஸ்லாம் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் கேசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் கேசஸ் நம்ம டேரெக்டாக நம்மளே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். இந்த மாதிரி கிளாஸ்லாம் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இல்லை டேரெக்டாக வேல்யூ போடும். அதெல்லாம் நான் எப்படி அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஓகே ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றாலே அது வந்து ஊப்ஸ் கான்செப்ட்குள்ளே வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது வந்து வீல், இன்ஜின், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஆடி, பிஎம்டபிள்யூ, மாருதி, ஸோ அதெல்லாமே அதோட ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஏன் அதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா காருன்றது லைக் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். ஸோ அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து ஆப்ஜெக்டாக. ஸோ ஆடின்றது லைக் அதுவுமே ஒரு கார் தான், பட் ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் பிஎம்டபிள்யூமே கார் தான், அதோட கலர் ப்ராப்பர்ட்டிஸு அது மூவ் ஆகுறது, ஃபியூவல், ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் அது கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது அது வந்து கார் தான். பட் அதோட வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான், லைக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மெயினாக அந்த வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆகும். லைக் ஸ்டார்ட் ஸ்டாப் இதெல்லாமே வந்து சேம் ஆக்ஷன்ஸ் தான், பட் அதோட உள்ள இருக்க வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து நார்மலாக ரியல் டைமில் எக்ஸாம். ஸோ அதே தான் இங்கேயுமே நம்ம அப்ளை பண்ணப்போம். நார்மலாக ஏதோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து லைக் ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ணி நமக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் போட்டு லைக் அந்த டெம்ப்ளேட்டை நம்ம இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்ற மாதிரி 4 2 ப்ளூலாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கார் வந்து இன்னொரு டேட்டா வந்து சம்திங் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஎம்டபிள்யூன்னு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணேன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான நான் டேட்டா வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஏன்னா அரே அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு நேம் போட்டுருவோம், ஒரே வேரியபிள்குள்ளே கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து சம் டேட்டாஸ் வந்து போட்டுருவோம். ஸோ அதுதான் வந்து அரேன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கிரியேட் பண்ணால் நியூவாக ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அப்படி தான், இங்கே வந்து ஆனால் அப்படி இல்லை. இங்கே வந்து எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிடும். அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். லைக் இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் லாஸ்ட்டாக சொன்னேன்ல, இது எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் ஒரு கிளாஸ்க்கு வந்து சாரி ஓகே. ஸோ ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்ற லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம லைக் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கார் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் எப்படி வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ லைக் ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ யாரோ வந்து கேட்குற, ஸோ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி லைன் சொன்னீங்களா. ஸோ சம்திங் நான் லெட்டு போட்டுருவேன், லெட்டு போட்டு சம்திங் இது ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் நேம்னு அர்த்தம். ஸோ ஆடின்றது இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இந்த நியூன்ற ஒரு கீவேர்டு, இது வந்து கீவேர்டு ப்ளஸ் வந்து இந்த கார் கிளாஸோட நேம் போட்டு நான் ஜஸ்ட் வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி நான் லைக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் லைக் இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் இட் கால்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா இட் கால்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர். லைக் ஏன் கால்ஸ்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தானே, ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது இம்ப்ளிசிட்டாக லைக் இன்டர்னலில் வந்து என்ன நடக்கும்னா இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது தான் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி வந்து ஒரு புக்கு, இன்ஜின், கலர், மாடல் இந்த மாதிரி ஒரு வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணி அண்ட் அது கூட வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஆடிக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து கிரியேட் பண்ணாது. லைக் ஈவன் தான் நம்ம இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ நம்ம லைக் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் இதுவுமே கொடுக்கவே இல்லை, நான் வெறும் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னாலுமே அப்பயுமே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கன்ஸ்ட்ரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆனால் எம்டியாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து எதுவுமே இருக்காது. இங்கே வந்து நம்மளே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டேட்டா வந்து கொடுக்குறோம். இப்போ இன்கேஸ் வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், அதில் வந்து டேட்டாவே எதுவுமே இல்லை, அப்போ நான் வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட்டே பண்ணவே இல்லை, அப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ப்ரோக்ராமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் லைக் இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இதோட நேம் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்.
இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து யார் கிரியேட் பண்ணா ப்ரோக்ராமே வந்து கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் லைக் இதெல்லாம் இருக்க மாதிரி இந்த ஆடிக்குள்ள வந்து தூக்கிட்டு வந்து போட்டுருவது. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா இட் கால்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர். இது என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட். ஸோ ஆனால் இன்டர்னல் என்ன பண்ணது இல்லை, இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணா இந்த வேரியபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து இன்னுமே கொஞ்சம் இன்டர்னலாக போனோம்னா அது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் லைக் இன்னும் இன்டர்னலாக போனால் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆனால் வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது எக்ஸ்பிளனேஷன் வந்து எங்கேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து வேரியபிளை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் ஆனால் உள்ள நம்ம இன்னுமே உள்ள போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுது. பட் ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து எது என்ன பண்ணா லைக் இந்த வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செட்டப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இதுக்குள்ள வந்து கொடுக்கறது. அதோட வேலை வந்து இதுதான் அதோட வேலை. லைக் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள கொடுக்கறது தான் அதோட வேலை அப்படின்றது வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனோடனே அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை தான் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வேலை. கிரியேட் பண்ணி இந்த ஆடி கிட்ட வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து என்னன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆடி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வேரியபிள்னு Okay. வச்சுக்கலாம். Yeah. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து முடிஞ்சு. ஸோ இது என்னன்னா இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்போ வந்துச்சுன்னா ES6ல வந்து ES6னா அந்த எக்மா ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருந்தால, Yeah. எக்மா ஸ்கிரிப்ட். ஸோ எக்மா ஸ்கிரிப்ட் 6 இது. ஸோ அந்த எக்மா ஸ்கிரிப்ட் எப்போ வந்துச்சுன்னா 2015ல வந்து வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு புதுசாகவே வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் ஆப்ஜெக்டே வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு அந்த Okay. இயர்ல தான் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்டே வந்துச்சு. ஓகே, ஸோ இது ஃபைன். ஸோ இது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ யாராச்சும் வந்து கேட்குறாங்க லைக் இப்போ வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ண சொன்னோன்னே நீங்கள் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து சம்திங் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நியூ கார்னு போட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து Okay. இதுக்குள்ள இருக்க டேட்டா வந்து நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நார்மலாக வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது வந்து என்ன கிரியேஷன், ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேஷனா இப்போ வந்து டேட்டா வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது. டேட்டா எப்படி அக்சஸ் பண்ணோம், யூஸ்வலாகவே நம்ம வந்து அரே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அரேல வந்து இண்டெக்ஸிங் வச்சு ARR ஆஃப் 0ன்னு போடுவோம், ஆமா. ஆல்ஸ் Yeah. ARR ஆஃப் 1ன்னு போடுவோம். ஸோ அந்த I. இண்டெக்ஸ் இதை என்ன சொன்னால் இண்டெக்ஸிங் வச்சு அக்சஸ் பண்ணுறது Mm-hmm. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ இதில் Okay. வந்து ஆப்ஜெக்ட்ல லைக் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க டேட்டாவை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஆர் சார் ஆப்ஜெக்ட்னு வேணாம், நம்ம ஒரு கிளாஸில் இருக்க டேட்டான்னு கூட வச்சுக்கோ. கிளாஸில் இருக்க டேட்டா, கிளாஸ் டேட்டா வந்து நம்ம கிளாஸ் டேட்டா வந்து எப்படி அக்சஸ் பண்ண முடியும், கிளாஸ் டேட்டாவை டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல, பட் ஆனால் வந்து நான் ஏதோ ஒரு இங்கே ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணல. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த Mm-hmm. கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சாரி, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி ஸோ இங்கே நான் டிஃபால்ட்டாக கூட சும்மா போட்டுக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் போடலாம். லைக் இப்போ நான் வந்து இப்போ இன்ஜினுக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒருவேளை இப்போ நான் இங்கே கொடுக்கலனா என்ன பண்ணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கேன் Mm-hmm. அப்படின்றனால அந்த வேல்யூ வந்து எடுத்துக்காது. ஸோ இப்போ யாராச்சும் வந்து கிளாஸில் இருக்க டேட்டா வந்து எப்படி அக்சஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட்ல இருக்க டேட்டா வந்து நான் அக்சஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸில் இருக்க டேட்டா எப்படி அக்சஸ் பண்ணி கேட்டாங்கன்னா கிளாஸில் இருக்க டேட்டா நம்மளால டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏன் அக்சஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் தான் அக்சஸ் பண்ணி. ஸோ we can't directly Access. access data in class. Class. Okay. அப்போ எப்படி தான் அக்சஸ் பண்ணலாம்னா create object for that class, then access data using the object. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த கிளாஸ்ல இருக்க டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் நான் நார்மலாக அந்த அக்சஸ் பண்ண என்ன பண்ணுவேன், ஒருவேளை நான் இப்போ வந்து கார்னு போகிற காரு இப்படி வந்து ஏதோ சம்திங் போட்டு காரு டாட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் புக் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து போட முடியாது கார் டாட் Mm-hmm. புக். ஏன்னா இங்கே நம்ம அப்படி தானே போடும் சம்திங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆடி டாட்டு Yeah. Yeah. ஆடி டாட் வீல் ஆடி டாட் இன்ஜின் தானே போடும். ஸோ அந்த மாதிரி அப்போ நான் அந்த மாதிரி கிளாஸில் இருக்க டேரெக்டாக இந்த மாதிரி அக்சஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து எரர் தான் த்ரோ பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி Okay. பாருங்க. ஸோ இதுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். அப்போ என்ன தான் வழி அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா யூசிங் டாட் ஆப்ரேட்டர். டாட்
ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும், டாட் ஆப்ரேட்டர். இங்கே வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே டாட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணோம். ஏன்னா யூஸ்வலாகவே இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி வந்து அக்சஸ் பண்ணோம் இல்லையா? Yeah, yeah. ஸோ அது மாதிரி நீங்கள் டாட் ஆப்ரேட் ஈவன் நம்ம ஸ்ட்ரிங்குக்குமே எப்படி அக்சஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஹலோன்னு இருக்குன்னா ஒன்று வந்து நம்ம அந்த str.char@ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணலாம். Okay. அப்படி இல்லைனா வந்து நம்ம இந்த str இதுக்குமே வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து டாட் அந்த ஆப்ஜெக்ட் நேமு லைக் இங்கே போட்டுறோம் ஆப்ஜெக்ட் நேம், அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னவோ அந்த நேமு அப்புறம் டாட்டு, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டின்றது இந்த புக்ஸ் தானே. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு புக்ஸ், இன்ஜின், கலர், மாடல். ஸோ அதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டியா. ஸோ ப்ராப்பர்ட்டி ஓகே, ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ அந்த டாட்ன்றது முக்கியம். ஸோ இப்படி யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணோம்னா நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைன். அந்த அசைன் பண்ணுறதுலாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நேற்றே பார்த்துருந்தோம். அண்ட் வந்து நம்ம திரும்பியும் வந்து இதே கூட லைக் இப்போ அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த BMW.modelன்னு போட்டோம்னா அது வந்து பிரிண்ட் ஆகும். நார்மலாக BMWன்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே இது பிரிண்ட் ஆகும். லைக் அது எப்படி பிரிண்ட் ஆகுன்றது நான் அவுட்புட்டில் நேற்றே காமிச்சேன் ஐ திங்க். ஸோ லைக் ஓகே, நான் ரன் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி வந்து கீ வேல்யூ பேர்ஸாக வந்து பிரிண்ட் ஆகும். Key value pairs, yeah. ஏன்னா நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த அசைன் பண்ணி ஈக்குவல் டு போட்டு தான் வந்து கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து கீ வேல்யூ பேர் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நேற்று வரைக்கும் வந்து பார்த்தது. ஓகே, இதெல்லாமே வந்து ஆமாம் நேற்று வந்து பார்த்தது. ஓகே, ஸோ வந்து என்னன்னா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னல, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க அண்ட் வந்து கிளாஸில் இருக்க டேட்டா வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து சொன்னல. இப்போ அதில் வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் வெறும் வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸை வந்து லைக் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா, இதுதான் வந்து ஒரே வழியான்னு கேட்டால் கிடையாது. ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. ஸோ பட் ஆனால் மெயினாக வந்து ஒரு ரெண்டு வேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இப்போ போட்டது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே, லைக் முன்னாடிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து என்ன மெத்தட் 2 வச்சுக்கலாம். Method 2 for object creation. எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் லிட்டரல் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் லிட்டரல் யூஸ் இங்கே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மெத்தட் என்னன்னா லைக் இங்கே போட்டு இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து என்ன கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வெறும் வந்து ஆப்ஜெக்ட் லிட்டரலாம், கிளாஸே இல்லாமல் வித்தவுட் கிளாஸ். ஓகே, வித்தவுட் கிளாஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். வித்தவுட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஓகே நம்ம அந்த அவுட்புட் இருக்கா, பிரிண்ட் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கீ வேல்யூ பேர்ஸாக இருந்துச்சுடா. அப்போ இது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது லைக் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வரதான் ஆப்ஜெக்ட். ஃபைனலாக ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வந்து போட்டுருக்கணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேர் இங்கே இருக்கிறது வந்து லைக் ஒரு கீ மாதிரி, இங்கே இருக்கிறதா வந்து சம்திங் அதோட வேல்யூ. இப்போ ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணோம், வேரியபிள் A=10 போடும்ல, அந்த மாதிரி அந்த ஏன்றது இது, அந்த 10 வேல்யூன்றது இந்த சைடு இருக்கா. ஸோ இந்த மாதிரி போட்டு அந்த செமிகோலன் போட்டு லைக் இந்த மாதிரி கமா வச்சு அந்த அரேல எப்படி கமாவா இருக்கும் அந்த மாதிரி கமா வச்சு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறது தானே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாகவே வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து லெட்டுன்னு போட்டு லெட்டு வந்து ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இவனோட ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அவனோட நேம் வந்து நான் போடுறேன், நான் வந்து பாலாஜி அப்படின்னு அதுக்கு வந்து கமா வச்சிட்றேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நான் என்ன வைக்கணும்னா கே, அதுக்கப்புறம் வந்து இமெயில் வச்சுக்கலாம், லைக் ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து செமிகோலன் வச்சு செமிகோலன் வைக்கலாம், இந்த மாதிரி தான் யாராவது காட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். அப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னு கேட்டால் அதுவுமே வந்து கீ வேல்யூ பேர் தான். லைக் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு நேம் வச்சுருப்போம் இல்லையா, லைக் ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம். என்ன நேம்னா ஓகே ஃபுல் நேம் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், இங்கே ரிட்டர்ன் வச்சுக்கலாம், அதில் கன்சோல் லாகு என்ன வேணால் வச்சுக்கலாம். இங்கே வந்து லைக் என்னன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ரிட்டர்ன் போட்டு திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஸோ அப்படின்றதுல போகலாம். திஸ் டாட் அங்கே நம்ம எப்படி நம்ம திஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அதே சேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கன்னா டேரெக்டாகவே நம்ம வேல்யூவாக கிரியேட் பண்ணலாம். லைக் இப்போ எப்படி சொல்லணும், நம்ம வந்து இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி லைக் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூலாம் வந்து இந்த மாதிரி அசைன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே நம்ம டேரெக்டாகவே வந்து
எனக்கு இந்த வேல்யூ இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியல. நான் எது கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து வேல்யூஸை போட்டு ஃபங்க்ஷன்ஸை போட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வந்து அவுட்புட்ல இருக்க போகும் தெரியும். ஸோ அதனால நான் இந்த கிரியேட் பண்ணி இதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறது தான். இது எப்படி அப்படின்னா, ஏன் இப்போ டேரக்டா நம்ம கிரியேட் பண்றோம்? ஸோ அப்படி கிரியேட் பண்ணோம்னா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் மல்டிபிள் டைம்ஸ் அந்த 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 ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கால் பண்ணிப்போம். இந்த மாதிரி கால் பண்ணி வேற வேற நேம் போட்டு அந்த நேம்குள்ள வந்து நம்ம இன்சர்ட் நம்ம டேட்டா நமக்கு என்னென்ன டேட்டா வேணும், டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் ஏன் வந்து இந்த இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஒரு இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை, ஒரு ஏதோ ஒன்று ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம லாகின் ஃபார்ம் கூட வச்சுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயிலு, அதுக்கப்புறம் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டு நம்ம இது ஒரு வேரியபிள் மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நேம் பாலாஜி, சாரி, அதுக்கப்புறம் வந்து லெட்டு போட்டு லாஸ்ட் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வந்து போவோம் இல்லையா. ஆனால் இது வந்து நம்ம பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணுவோம். வேரியபிளாக வந்து நம்ம பேக் எண்ட் அப்படின்றது நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ இமெயிலுக்கு வந்து சம்திங் இது இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியபிளாக வந்து சென்ட் பண்ணுவோம். நம்ம பேக் எண்டுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணுவோம், ஒரு குரூப் பண்ணி சென்ட் பண்ணுவோம். குரூப் பண்ணி சென்ட் பண்ணுறதா இப்போ ஒரு இதை நம்ம தூக்கி அறையில் போட முடியுமான்னு கேட்டால், அறையில் வந்து நினச்சா போடலாம். இந்த மாதிரி பாலாஜி கே, ஓகே, நான் வந்து பாலாஜிக்கு இதோ இந்த மாதிரி வந்து போடலாம். பட் ஆனால் இதில் வந்து இப்போ அறையில் இருக்கும்போது எது வந்து ஃபர்ஸ்ட் நேம், எது வந்து லாஸ்ட் நேம், இது வந்து இமெயில். இப்போ நான் வந்து இதெல்லாம் கூட இமெயிலாக எடுத்துக்கலாம். வந்து தெரியாது, இப்போ சிஸ்டம்க்கு தெரியாதுல்ல எது வந்து ஃபர்ஸ்ட் நேம் எது லாஸ்ட் நேம் அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம இந்த அரே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அரே ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ தான் வந்து நம்ம என்னன்னா ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஜெக்ட்ல வந்து ஒன்றுக்கு நம்ம வந்து கீ வேல்யூ நம்ம வந்து நேம் இண்டிகேட் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நேம், இதுதான் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இருக்க டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவேன். பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் பண்ணுவேன். நான் குரூப் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் வந்து இதுதான், லாஸ்ட் நேம் இதுதான் அப்படின்ற மாதிரி குரூப் பண்ணிட்டு அதில் வந்து நான் வேல்யூஸ் வந்து இல்லை. ஓகே ஓகே, ஆக்சுவலி இங்கே நான் டேரெக்டாக போட்டாலும் போடுவேன். ஆர்எல்ஸ் என்ன இது ஏன் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருச்சா, ஏன் டேரெக்டாக கொடுத்துருச்சுன்னா, எடுத்தோடனே வந்து நான் இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நேம் ஸ்கூல் பாலாஜி, லாஸ்ட் நேம் ஸ்கூல் கீ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால அதை டேரெக்டாக இதுக்குள்ளே போடும்போது இப்போ அதுவே கூட கீ வேல்யூ பேராக வந்து இது கன்வெர்ட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து ஓகே பாலாஜின்னு கொடுக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா, ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். அதுவாகவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஆப்ஜெக்ட்ன்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இல்லை, நம்ம கீழே கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நான் இப்போ ஆர்டராக தானே போட்டிருந்தேன், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட மெயினாக வந்து கீ வேல்யூ பேராக இருக்கணும் அண்ட் கமா செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ இதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, அதுவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ அது சின்டாக்ஸ் தப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ அவுட்புட் இப்படி வந்தோடனே இது ஏன் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குன்னா, அது இது பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் பண்ணிச்சு, இது நம்ம டைனாமிக்காக கிரியேட் பண்ணனால இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கீ வேல்யூ பேரில் வந்து குரூப் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக் எண்டுக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ நான் வந்து இப்போ இதுக்கு வந்து நான் புதுசாக போயிட்டு கிளாஸு நான் இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம்னா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கன்ஸ்ட்ரக்டர் இப்படி ஒன்று போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாலுமே கரெக்டாக. இப்போ என்னன்னா திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம், திஸ் டாட் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா லெட்டு ஸ்டூடெண்ட் 1 வச்சு ஸ்டூடெண்ட் 1. நான் ஏன்னா ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 நான் கிரியேட் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஏன் தேவையில்லைன்றது இப்போ புரியுதா, நியூ ஸ்டூடெண்ட். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜில் வந்து இப்போ இதான் ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கோங்க, நான் ஏதோ டேட்டா வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அந்த ஒரு பர்டிகுலர் யூசரோட டேட்டா மட்டும் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரே நேரத்தில் டக்குன்னு ஒரு 10 பேர் நான் பண்ண போகிறல. அப்படின்றப்போ நான் வந்து எதுக்கு நான் இப்போ இதை 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி 3 செட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணவே போகிறேன். நான் வந்து என்னோட சம்திங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயிலாம் போட போகிறேன். அதை வந்து நான் குரூப் பண்ண போகிறேன், அதை நான் சென்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் தவிர நான் திரும்பி வந்து அப்போ 2வது யூசர் 3வது யூசர் நான் 2-3 பேர் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகல, ஏன் ஒரு ஆள் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அப்படின்றப்போ இது நான் திரும்பி எனக்கு இது ரிப்பீட்டேஷன் யூசேஜ் ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ண போகல. ஸோ அதனால கிளாஸ்ன்றதுக்குள்ளே போட தேவை. இப்போ ஒரு வேளை இப்போ நான் கிளாஸ்க்குள்ளே போட்டேன்னா என்ன நடக்கும், கிளாஸ்க்குள்ளே போனால் ஸ்டூடெண்ட் டாட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு பாலாஜி. இந்த இடத்துலையுமே இது தேவையில்லை.
இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது ஏன் டிஃபால்ட்டா அது கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணலாம். லைக் இப்போ தெரியும், நம்ம முன்னாடி சொல்லிருக்கலாம் பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன சொல்லினால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அது பேராமீட்டர். ஸோ இப்போ ஆர்குமெண்டா எப்படின்னா இப்போ இதுக்கு வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்றது எழுதும்போது இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த ஸ்டூடெண்ட் பிராக்கெட் போடுறோம், இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்றது. லைக் கிளாஸ் நேம் தானே கால் பண்றோம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுனா வந்து ஹலோ கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் பிராக்கெட் தான் போடும், பட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது அந்த நேம் போட்டு கால் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன்னா நார்மலாக கன்ஸ்ட்ரக்டர் போட்டால் எந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு தெரியாதுல்ல. அதனால கிளாஸ் நேம் போட்டு நம்ம பேரண்ட்ஸ் போடணும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து கால் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது இங்கே கூட நம்ம டேரக்டாக வந்து கொடுத்துடலாம் பாலாஜி அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பாலாஜி வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம்க்கு வந்து எடுத்துக்கும், இந்த கே இந்த இதெல்லாம் வந்து லாஸ்ட் நேம் இமெயிலுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டேரக்டாகவே இதெல்லாம் வந்து அசைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ண அவசியம் கிடையாது. லைக் இது வந்து நம்ம அந்த டைம்லேயே தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் மேனுவலாகவே நம்ம ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம் பாலாஜி அது வேற நேம் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டூடெண்ட் டாட் அதுக்கப்புறம் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் சாரி ஓகே ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாலாஜி கேன்னு நான் போடுறேன் அப்படின்னாலும் நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவோம். லைக் அந்த டைமில் தெரியும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி அசைன் பண்ணிருக்கணும். கிளாஸ்ல அசைன் பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து அசைன் பண்ணுது. பட் ஆனால் இது வந்து இப்போ நம்மளோட யூசேஜ்க்கு இது தேவையா அப்படின்னு கேட்டால் இது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் கிளாஸ் கிரியேட் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பாலாஜி அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு நேமுக்கு நான் அந்த மாதிரிலாம் போட போகிறல. நான் வந்து சிங்கிளாக டேரெக்டாக நான் என்கிட்ட வந்து சம் டேட்டா வந்து இருக்குன்னு தெரியும், அந்த டேட்டாவை நான் ஒரு ஆப்ஜெக்ட்டில் போட போகிறேன். அது குரூப் பண்ணி நான் வந்து பேக் எண்டுக்கு சம்திங் இதை அனுப்ப போகிறேன். அது பேக் எண்ட் கணக்கோட சம்திங் சென்டிங் டு பேக் எண்ட் வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த டேட்டா அந்த ஆப்ஜெக்ட்ன்றது வந்து நான் இப்படி வந்து பாஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பேக் எண்டுக்கு வந்து சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து போகும் அது. நான் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எப்படி நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்றப்போ இந்த கேஸ் வந்து தேவை. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நார்மலாக என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நான் எப்படி வந்து ஆப்ஜெக்டில் போட போகிறேன் அப்படின்றது தெரிஞ்ச போது அந்த ஆப்ஜெக்டில் போட போகிறது வந்து எப்படி நான் வந்து கீ வேல்யூ பேஸாக வந்து ஸ்டோர் ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சப்போ இந்த மாதிரினா நம்ம டேரெக்டாக லைக் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா லைக் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஈக்குவல் டு போட்டு வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக மேனுவலாக நம்ம போயிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சாலே ஓகே தான். சரி ஓகே. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். லைக் இப்போ இந்த மாதிரி போட்டு லைக் இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நினச்சா நம்ம ஒரு லைக் சேம் நான் முன்னாடி போட்டேன்ல, சாரி ஐயா இங்கே தான் எழுதிருந்தானே ஆக்சுவலி தானா ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி நம்ம வெளியே கூட அது போட்டுக்கலாம். லைக் இப்போ ஏன்னா இப்போ சம் கேஸில் டவுட் வரும். ஏன்னா இப்போ இந்த விஷயத்தையும் நான் வந்து ஒரு 3 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி தனியாக ஒரு ஃபங்க்ஷன் நான் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக நான் வெளியே கூட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்க்கலாமே அப்படின்ற மாதிரி டவுட் வரும். பட் ஆனால் இது ஏன் அப்படின்னா இப்போ இந்த கொஞ்சம் கோடு இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ நிறைய கோடு வந்துருச்சு அப்படின்னா லைக் நிறைய லைன்ஸ் வரும்போது இதில் நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜ். நம்ம குரூப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற கோடோட அது மிங்கிள் ஆகாமல் லைக் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராது. ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் குரூப் பண்ணி வைக்கிறது. பட் ஆனால் நோ இஷ்யூஸ். நம்ம இந்த மாதிரி நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் பண்ணுவோமான்னு கேட்டால் வெப் டெவலப்மெண்ட்டில் டேரெக்டாக இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்லாம் நம்ம அதுதான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இங்கே ரொம்ப இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனாலலாம் வந்து இது பேசிக்காக இப்போதைக்கு பார்த்தா போதும். பட் இருந்தாலும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு எப்படி நீங்கள் கால் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறது, அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேறு ஏதாச்சும் வச்சுட்டோம். ஓகே. ஸோ அண்ட் வந்து இப்போ நான் வந்து இது இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட்னு சொல்லுங்கள். லைக் நான் நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இல்லைனா நம்ம டேரெக்டாகவே வந்து அந்த கர்லி பிரேசஸ் போட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தடா. பட் ஆனால் இங்கே டேட்டா அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னால் ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் ஆனால் இதிலே வந்து சில கேசஸ் இருக்கும் தெரியுமா. இப்போ வந்து எப்படின்னா
வெயிட் பண்ண accessing data accessing data in class அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன சொல்லணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறது யூசிங் ஆப்ஜெக்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ வந்து சில கேசஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரி எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ காலேஜில் ஏதோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட போகிறோம். அப்போ வந்து இண்டிவிஜுவலாக வந்து எல்லாருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை டேட்டா வந்து ஃபில் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து அங்கே யூஸ் பண்ணுற பென்னு ஒன்று இருக்குல்ல, லைக் நம்ம பென் ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பென் வந்து லைக் ஆமாம் எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க தான். பட் ஆனால் அது எல்லாருக்குமே சொந்தமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா அப்படின்னா அந்த பென் வந்து காமனான ஒரு பென்னு தான். பட் ஆனால் அது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இல்லையா. பட் ஆனால் அதில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த ஒரு ஃபீல் இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குன்னா அவனுக்கு தனி ஃபர்ஸ்ட் நேம், உங்களுக்கு தனி ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அது வந்து அவன் போடுற டேட்டா தான். ஸோ நீங்கள் வந்து தனி டேட்டா போடுங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு பென்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பென்னு வந்து காமனாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது, அந்த பசங்க யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அதுவுமே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எதுவுமே உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ அது யாருக்கு சொந்தம் அப்படின்னா லைக் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு சொந்தமான விஷயமா. ஸோ இங்கேயும் அதே அப்படி தான். இப்போ நம்ம வந்து இதில் கிளாஸில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் போட்டோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து புக்ஸ் இன்ஜின் கலர் மாடலாம் போட்டோம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுறது. லைக் இது வந்து ஒரு இதுக்கு பிஎம்டபிள்யூக்கு தனி, ஆடிக்கு தனி, இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் பண்ணோம், அது வந்து விஷயம் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறோம். அது வந்து காமனாக லைக் இப்போ பென் வந்து இப்படி காமனாக எல்லாருக்கும் இருக்குது. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து காமனான ஒரு டேட்டாவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து காமன் டேட்டாவாக இருக்கணும். யாருக்குமே வந்து இந்த டேட்டா வந்து எனக்கு சொந்தமானது, லைக் அதில் வந்து எடிட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதை நம்ம என்னன்னா ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸ்டாட்டிக் டேட்டா வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு லைக் ஆப்ஜெக்டோட சார்ந்து வராது. லைக் இது வந்து கிளாஸுக்கு தான் சொந்தமானது அப்படின்ற மாதிரி. பாருங்க, இதுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒன்று கிளாஸ் வந்து ஃப்ரூட்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் கலர் இப்படின்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இப்போ இதுவுமே ஒரு கிளாஸ் தான், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இதை வந்து கன்சோல் டாட் லாக் போட்டு வந்து ஃப்ரூட் டாட் கலர் இந்த மாதிரி போட்டாலே போதும். ஏன் அப்படின்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நான் இங்கே நான் காமிச்சேன்ல, இங்கே வந்து நம்ம வந்து எப்படின்னா டேரெக்டாகி நம்ம வந்து கார் டாட் புக்ஸ்னு போட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கார் புக்ஸ் அப்படின்றது இந்த இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி அந்த புக்ஸ், இந்த வீல், அதெல்லாமே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றது யார் நான் இப்போ காமிச்சல ஸ்டாட்டிக் அப்படின்றது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம். இது வந்து கிளாஸை வந்து கிளாஸோட சேர்ந்தது அப்படின்றப்ப கிளாஸுக்கு வந்து இதுக்கு உரிமை இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரூட் டாட் கலர்னு போட்டோம்னா கிளாஸால் வந்து அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். லைக் அதால் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது, வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாமே முடியும். ஸோ நான் மற்ற கன்சோல் லாக்லாம் எடுத்துறேன் இப்போதைக்கு. யார் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. ஓகே. ஓகே, ஸோ வந்து கிளாஸ் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டாட்டிக் டேட்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டாட்டிக் டேட்டா வந்து ஸ்டாட்டிக் டேட்டானா தென் we can access through the class. ஸ்டாட்டிக் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் வச்சு அக்சஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டை சேர்ந்தது கிடையாது, ஆப்ஜெக்ட் சேர்ந்தது வந்து கிடையாது, இது வந்து கிளாஸை வந்து சேர்ந்தது. ஸோ திஸ் இஸ் ஒரு ஸ்டாட்டிக். அது இதுலையுமே வந்து ஃபங்க்ஷனுமே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக்னு கிரியேட் பண்ணி ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேம் பேராம்ஸ்னு ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு கன்சோல் டாட் லாக் இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அப்படின்னா, சாரி நம்ம ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட மாட்டோம், பேராம்ஸ் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை கால் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக அந்த நேம் ஓகே இது பண்ண தேவையில்லை, போட்டு டாட் நேம் சஜஸ்ட் பண்ணும், நேம் போட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுவே வந்து ஸ்டாட்டிக் இல்லை அப்படின்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ ஹலோ நான் பிரிண்ட் ஆகிடுச்சா. இப்போ இன்கேஸ் நம்ம ஸ்டாட்டிக் போடலை அப்படின்னா இது வந்து இப்போ எரர் த்ரோ பண்ணும். ஃப்ரூட் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ, ஃப்ரூட் நாட் நேம் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகே,
பட் ஆனா இதுல யூஸ் பண்ணுமோன்னு கேட்டா கிடையாது. பட் சில கேசஸ்ல ஏதாச்சும் வரும் இல்லையா? ஸோ அதான் இது நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டாட்டிக் போர்ட்லாம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணி இதுவே ரேர் ம். கேசஸ் தான் இருக்கும். Like இந்த மாதிரி நீ தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு ஓகே. விஷயம் இருக்கு அப்படின்றதுனால அது